இன்றைய மன்னா சங்கீதம் 52:8. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். தாவீது பண்ணின ஒரு விசுவாச அறிக்கை. விசேஷமாக அந்த சமயத்துல தாவீது ஒரு கடினமான நேரத்தினூடாய் கடந்து சென்றார். சத்ருவால் துரத்தப்பட்டு கொண்டிருந்த நேரத்துல சொல்லுகிறார், நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபை என்றென்றைக்கு நம்பி இருக்கிறேன். பச்சையான ஒலிவ மரம் என்பது ஒரு செழிப்பானதை குறிக்கிறது அல்லது உறுதியானதை குறிக்கிறது. அவ்வளோ கடினமான நேரத்திலும் தாவீது சொல்லுகிறார், நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில கூட எவ்வளோ கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்களும் கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் என்று சொல்லலாம். அது மாத்திரம் தாவீது சொல்கிறார், தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிறேன். நாம் எல்லோரும் கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்ளும் போது நம்முடைய கடினமான நேரங்களை கடந்து செல்ல அது உதவியாக இருக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்வோம். கர்த்தருடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் என்று சொல்லுவோம். கர்த்தர் நம்மளை காத்து நடத்துவார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். கடினமான நேரங்களிலே நாங்கள் உங்களுடைய கிருபையை சார்ந்து கொள்ள கிருபை தாரும், உங்களுடைய பலன் தாரும். பச்சையான ஒலிவ மரத்தை போல உறுதியாக செழிப்புள்ளவர்களாய் எல்லா சூழ்நிலைகளிலும் கனித்தருகிறவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் அற்புதத்தினாலாய் இருக்கட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.